ஃபியூச்சர் லைஃப் சேனலில் என்னோட வேகன்சி வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் இன்டேட் இருக்குது. அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது நான் அப்ளிகேஷன் லிங்க்கை கொடுத்துருப்பேன். அப்ளிகேஷன் லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்து மறுபடியும் அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் லிங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் வந்தப்புறம் அப்ளிகேஷன் லிங்க்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலையும் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க, டைம் எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது EY கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, D&A இன்டர்ன், GDS கன்சல்டிங், D&A இன்டர்ன். இதுதான் அவங்க கொடுத்துருக்குற வேகன்சி. EY கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது 1989 ஆரம்பித்த கம்பெனி. மோர் தென் 150 கண்ட்ரீஸில் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. இது இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்சுவலாக லண்டன். இது ஒரு குளோபல் கம்பெனி. இவங்க பெங்களூர் லொக்கேஷனுக்கு இப்போ வேகன்சி கேட்குறாங்க. இது ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணால் அதை கரெக்டாக டைமுக்கு அந்த அசைன்மெண்ட்டை முடித்து ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல கேண்டிடேட் இவங்களுக்கு வேணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஆன்சைட் கோஆர்டினேட்டரோட இன்டர்ஃபேஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வித் ஆன்சைட் கோஆர்டினேட்டர் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு கேண்டிடேட் இவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இதுக்கு வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு குவாலிட்டி கல்ச்சரு, டீம் ஒர்க்கு, ஆர்கனைசேஷனில் பீப்புள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுற அந்த பீப்புள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட இன்டர்ன்ஷிப் அப்படின்றதுனால டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். BE, BTech, MCA, MBA இதை இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் படித்தவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சரி அப்ளை பண்ணலாம். முக்கியமாக நாலேஜ் இன் SQL அப்படின்னு சொல்கிறாங்க. SQL லாங்குவேஜில் நல்ல நாலேஜ். அதே மாதிரி பைத்தானில் ஆர் இல்லை அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுலேயாவது நல்ல ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். இவர் ஒரு நல்ல டீம் பிளேயராக இருக்கணும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டீம் பிளேயராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ரிட்டர்ன் ஸ்கில்லும் இருக்கணும். அதே மாதிரி பேசிக் டேட்டா அனாலிசிஸ் பற்றி அதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் இவங்களுக்கு வேணும். ரோல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் எக்ஸ்போஷர் இருக்கணும். SSIS, SSRS, SQL சர்வர், DB2, Oracle, டெட்ராடேட்டா இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு கேண்டிடேட்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி யூனிக்ஸ் ஸ்கிரிப்டிங் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. முக்கியமாக ஒரு டீம் பிளேயராகவும் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது என்ன ரெக்யர்மெண்ட், என்ன கேட்குறாங்க, அவங்களோட நீடு என்ன, ஆக்சுவலாக கிளையன்ஸோட நீடு எப்படியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த நீடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணுற ஒரு கேண்டிடேட் இவங்களுக்கு வேணும். முக்கியமாக அந்த ப்ராப்ளம் ஒரு நல்ல சொல்யூஷன், அதை சால்வ் பண்ணுறதுக்கான நல்ல சொல்யூஷனை எடுத்துகிட்டு வர ஒரு கேண்டிடேட் தான் இவங்களுக்கு வேணும். ஸோ அவங்க என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நோ பேக்லாக். CGPA அதாவது உங்களை பர்சன்டேஜ் 7.5க்கு மேலே தான் இருக்கணும். அவங்க தான் இதை அப்ளை பண்ணலாம். அதே பாஸ் அவுட் இப்போது 2025 இருக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இம்மீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.